ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா சீம்பால் தான் செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்க, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கோம். இது வந்து பால் கொஞ்சம் கெட்டியா இருக்கிறதுனால இதோட நம்ம வெள்ளைப்பால் கொஞ்சம் தான் சேர்த்துக்கலாம். நீங்க கரெக்டா இருந்துச்சுன்னா நீங்க சேர்க்க தேவையில்ல. இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்க, தெரியும். பாருங்க, பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்ப இதோட நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் சர்க்கரை சேர்த்து கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாவே சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு சக்கரை போதும் அப்படின்னா நீங்க விட்டுருங்க. இல்ல டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இதோட நம்ம சுக்கும் ஏலக்காவையும் கொஞ்சம் தான் தூள் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்ப இதை நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி குக்கர்ல வச்சுதான் இன்னைக்கு வேக வைக்க போறோம். நம்ம வந்து பாலை மிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு குக்கர் வச்சு ஒரு 1.5 சொம்பு தண்ணி ஊத்தி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்ப இதை நம்ம இதோட எடுத்து வச்சு வேக வைக்க போறோம். நீங்க ஸ்டாண்ட் இருந்தா கூட அடியில ஸ்டாண்ட் வச்சுட்டு மேல கூட பாத்திரத்தை வச்சுக்கோங்க. பாருங்க, இதோட நல்லா வச்சிட்டோம். இப்ப நம்ம குக்கரை மூடி வச்சுக்கலாம். குக்கரை மூடிட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, விசில் வந்து நல்லா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க. இது நல்லா ஆற விட்டு கட் பண்ணி சாப்பிடுங்க. நல்லா டேஸ்டா இருக்கும். இது ரொம்ப சீக்கிரமா சீம்பால் நம்ம ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கும் சீம்பால் கிடைச்சதுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.